அன்பார்ந்த பெரியவர்களே, நண்பர்களே, வணக்கம். தற்போது வீடு புதிதாக உருவாக்குவர்கள் எல்லாம் இந்த கிரக பிரவேசத்தை செய்வதிலே, வீடு புகுமனை புகுலா என்ற அமைப்பை உருவாக்குவதிலே பல்வேறு சங்கடங்களை சந்திக்கிறார்கள். பெரும்பாலானோர் தங்களுக்கு தாங்களே ஒரு விதியை உருவாக்கி கொண்டு நாங்கள் 11 மாதத்தை செய்தாக வேண்டும், அல்லது வேலை துவங்கிய மாதத்துக்கு முன்பாக முடிக்க வேண்டும், அல்லது வேலை துவங்கிய மாதத்தில் செய்யக்கூடாது, இப்பொழுது 2ஆம் இடத்தை செய்ய, இப்படி எல்லாம் பல வேறுபாடுகளை, பல விதிகளை அவர்களை உருவாக்கி கொண்டு தடுமாறுகிறார்கள், சிரமப்படுகிறார்கள். அவர்களுக்காக நான் இங்கே ஒரு முக்கியமான ஒரு செய்தியை சொல்ல விரும்புகிறேன். கிரக பிரவேசத்தை பொறுத்தவரை எந்த ஒரு வீடாக இருந்தாலும் வீடு பூர்த்தியாக முடித்த பின் தான் வீடு புகுமனை புக வேண்டும். பூர்த்தி இல்லாமல் பாதியில் வைத்துக் கொண்டு, கட்டணம் பாக்கியாக வைத்துக் கொண்டு, காரணத்தை பெயின் போய்விடும், புகையடித்துவிடும் என்றெல்லாம் ஒரு ஒப்பில்லாத காரணங்களை, ஒப்பிச்சப்பில்லாத காரணங்களை சொல்லி தடைப்படுத்த வேண்டாம். முழுமையாக பூர்த்தி செய்த பின்னரே வீடு கிரகப்பிரவேசம் செய்ய வேண்டும். அதுவே இயற்கை விதி. அது நல்ல நாள், நல்ல மாதம், நல்ல தேதி எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர எத்தனாவது மாதம், எத்தனாவது வேண்டும் என்பதெல்லாம் அவருக்கு பொருட்டல்ல. அதை பற்றி நீங்கள் சிந்திக்க வேண்டியது. இன்னொன்றையும் சொல்லுகிறேன். இந்த வீடு புதுமையாக கட்டி முடித்த பின்னர் வீட்டுக்கு புண்ணியாசம் செய்யும் போது நிச்சயமாக உங்களை உறவினர், சான்றோர், நண்பர் என அத்துணை பேரையும் அழைத்து அங்கே கூட்டத்தை கூட்ட வேண்டும். காரணம், எப்படி ஒரு திருக்கோயிலான திருமண கோயிலாக மக்களை கூட்டி அழைக்கிறார்களோ, அந்த கோயிலுக்கு சக்தி அடைப்பதற்காக ஜனம் கூடுகிறார்களோ, அதே போல வீட்டுக்கு முழுமையான சக்தி அடைக்க வேண்டுமானால், வீட்டிலே தன்மை ஜனத்தால் ஈர்க்கப்பட வேண்டுமானால், வீட்டிலே தன்மைக்கு சிறப்புகள் சேர்த்து என்றால் ஜனம் கூடுதலாக வந்து செல்ல வேண்டும். இதுவே மிக முக்கியமான விதி. அதனை தவறாது கடைபிடிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வீடு முழுமையாக பூர்த்தி செய்ய வேண்டும். நல்ல நாளிலே குடும்பம் போக வேண்டும். ஜனத்தை தவறாது மக்களை கூட்டி அழைக்க வேண்டும். அதனால்தான் முன்காலத்திலே கூட ஒரு உறவினர்கள் எல்லாம் 2ஆம் முறையாக புண்ணியாசை வீட்டுக்கு வந்து செல்வார்கள், பலகாரம் கொண்டு வந்து செல்வார்கள். காரணம், வந்து அமர்ந்து பேசி அருகாமையிலே எல்லாம் சந்தித்து குழந்தை குட்டிகளை கூட்டி அந்த வீட்டுக்குள்ளே ஜனப்புழக்கத்தை வளர்த்து செய்வதற்கு, உருவாக்க செய்வதுதான் அவருடைய நோக்கம். எனவே அதனை கருத்து கொண்டு பெரிய அளவிலே சிறப்பாக செய்யுங்கள். வீட்டுக்கு செய்ய செலவை பொருட்படுத்தார்கள். அது உங்கள் பலனை கூட்டி தரும், விரைந்து தரும். அதையே கடைபிடிக்க வேண்டும், வேண்டி பணி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.